மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் இஸ்லாமிய பெருமக்களோடு அமர்ந்து இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக அவர் பேரிச்சம்பழம் உள்ளிட்ட அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நோன்பு திறக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். இந்த நிகழ்வில் தாவேக தலைவர் விஜயுடன் சேர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் பங்கேற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிகழ்வில் 1000 பேருக்கு மட்டுமே அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காரணத்தினால் 1000 இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்பிதழானது கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்களினுடைய நோன்பு காலமான இந்த தருணத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்வானது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டில் நடந்து வருகிறது. தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த நிகழ்வில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வுக்கு 1000 பேருக்கு மட்டுமே அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நோன்பு திறந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, முழுமையான விவரங்கள். பரிதா, வணக்கம். ஈகை, சகோதரத்துவம், ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வரும் நோன்பை சிறப்பிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் விஜய் தற்பொழுது நோன்பு திறந்து விட்டார். அதற்கு பிறகு மக்ரிப் பாங்கு ஓதப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 6:32 மணிக்கு மக்ரிப் தொழுகை நடைபெறும். மக்ரிப் தொழுகை நிறைவடைந்ததும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பங்கேற்று நோன்பு திறந்திருக்கிறார். அதாவது இஸ்லாமியர்கள் பாரம்பரிய முறைப்படி தொப்பி அணிந்து அவர்கள் இந்த நோன்பை திறப்பார்கள். அதே போன்று இஸ்லாமியர்களோடு இந்த நோன்பை விஜய் திறந்திருக்கிறார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருமே தொப்பி அணிந்து வெள்ளாடை அணிந்து கொண்டுதான் இந்த நோன்பை திறந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பூஞ்சேரி எனும் இடத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. 1000 பேருக்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வருவதற்கு முன்னதாகவே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் இது குறுகிய காலகட்டத்தில் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்த பிறகு மீண்டும் அனுமதி கோரியதால் காவல்துறை 1000 பேருக்கு மட்டுமே இங்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் இன்று முழுவதும் நோன்பு வைத்து மாலை இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்டு நோன்பை திறந்திருக்கிறார். அழைப்புதழ் பெற்றிருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அரங்கத்திற்குள்ளே நோன்பு திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து இஸ்லாமியர்களுமே ஒழுங்குபடுத்தி வரிசையில காத்து வைத்திருந்தார்கள். அதே போல இல்லத்தில் அவர்கள் எப்படி நோன்பு திறப்பார்கள் அதே போல தரையில் அமர்ந்தபடி அவர்களுக்கு உணவுகள், நோன்பு கஞ்சி எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சரியான நேரத்தில் அவர்கள் தற்போது நோன்பு திறந்திருக்கிறார். நோன்பு திறந்த பிறகு மக்ரிப் பாங்கு ஊதப்பட இருக்கிறது. சரியாக 6:25 மணிக்கு மக்ரிப் பாங்கு ஊதப்பட்ட பிறகு மக்ரிப் தொழுகை நடைபெற இருக்குது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தாவேக சார்பில் இஃப்தார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நிறைவில் விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கடந்த ஆண்டு ராயப்பேட்டையில் OMCA மைதானத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் சார்பிலே முதலாக தொடங்கப்பட்டு அப்பொழுது ஒரே வரியில ஒரு விஜய் பேசியிருந்தார். அரசியல் நிகழ்ச்சி அல்ல இது, ஒரு ஈகை நிகழ்ச்சி என்பதனால அந்த இடத்துல ஒரு அரசியல் கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதிரி தேர்தல் நெருக்கத்துல அரசியல் கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்வாரா என்று ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஜெரி, இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் விஜய் வேறு ஏதேனும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறதா? அதாவது தேர்தல் நெருக்கம், இதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்பொழுது மகளிர் நலன் மற்றும் மகளிர் முன்னேற்றம் சார்ந்த தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதற்கு முன்னதாக தஞ்சாவூர் சென்றிருந்தார். அங்கு தஞ்சாவூர் என்றாலே விவசாயிகளுடைய, அதாவது விவசாய அரசியலின் மைய பகுதியாக கருதப்படும். எனவே விவசாயிகள் நலன் சார்ந்து, விவசாயிகளின் முன்னேற்றம் சார்ந்த வாக்குறுதிகளை